எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். உலைக்கு தண்ணி வாத்து கொண்டு வந்து வச்சாச்சு. இங்கால பார்த்தீங்கன்னா அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னா தேங்காய் அரை மூடி இருக்குது. ரெண்டாலும் தேங்காய் வேண்ட விட்டுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தக்காளி இங்கே பாருங்கள், இந்த இது வேண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். பீன்ஸ், வெங்காயம், கேரட் சம்பல் போடுறதுக்கு 2 கேரட் காணும், வெங்காயம், வெள்ளைப்பூடு, மிளகாய், இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுக்கேன். என்ன செய்யப்பண்டா கோழி வேண்டி நேற்று ஞாயிற்றுக்கிழமை கோழி இல்லை, இங்கே பருவமண்டபடியாக கடையில் கோழி இல்லை. அப்போ அதால் இப்போ கோழி வேண்ட விட்டாச்சு. டெவலும் செய்து ரசமும் வச்சு அண்டிக்கு இது ஒரு பால் கறி மாதிரி வச்சு கொடுப்போம்னு மற்ற கேரட் சாம்பல். அதோடு பார்த்திங்கன்னா இந்த காய் ஒரு பால் கறி. இது இன்னும் எனக்கெண்டா பிடிக்காது. இது வாங்கி கொண்டு வந்த நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வரைக்க ஒரு இடத்துல இதையும் ஒரு பால் கறி மாதிரி வைக்க போகிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் டெவலுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குமோ இல்லை, நான் சாப்பிட மாட்டேன். நாங்கள் ரசத்தோடான்னு சாப்பிடுவோம். நெடுக பருப்பு கத்திரிக்காண்டு போர் அடிச்சுட்டு அதால் ரசத்தோடு நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ சோறுக்கு உள்ள வச்சாச்சு அரிசி போட. ஓகே, அடுத்த வேலையை பார்ப்போம். உள்ள கொதிச்சுட்டு நாங்கள் இப்போ இந்த அரிசியை போடுவோம். அரிசி போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி எடுக்கணும், உப்பு போடணும். சோறு அரிசி போட்டு உப்பு எல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சோறு வேகட்டும். கொதிக்குது பார்த்தீங்களா, சோறு கொதிச்சு கொண்டே இருக்கு. கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விடுவோம். ஓகே, கொதிக்கட்டும் நல்லா. இப்போ கழுவ போகிறேன். உப்பும் மஞ்சளும் போட்டிருக்கேன். இங்கால பார்த்தீங்கன்னா மரக்கறியெல்லாம் ஒவ்வொண்டா செய்துட்ருக்கேன். இதை கழுவி உப்பு தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுட்டு பொரிக்க போகிறேன். இதை கழுவிட்டு வரேன்னா கழுவி உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன் பொரியல் பண்ணுறதுக்கு. இங்கால பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி கொண்டிருக்கேன். தக்காளி எல்லாம் கட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கறி. இப்போ சிக்கனை பொரிக்க போகிறேன். பொரிய போட்டுட்டேன். சிக்கன் பொரியுது பாருங்கள். டெவல் செய்கிறது தான் இப்போ சிக்கனை பொரிக்கிறேன். இங்கே தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி கொண்டிருக்கேன். வெங்காயம் வெட்டியாச்சு, மீட்ஸ் வெட்டியாச்சு, கேரட் சீவி சம்பலுக்கு ரசமும் வைக்க போகிறேன். இதுதான் இன்றைக்கு சமையல். பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸையும் அந்த காயையும் போட்டு அவிய விட்டுருக்கேன் பால் கறிக்கு. இதால் சிக்கன் பொரியுது. தேங்காய் பால் புளிய போகிறேன். சிக்கன் பொரிஞ்சு எடுத்தது அப்புறம் இன்னொருக்கா போட வேண்டி இருக்குது, போடுவோம். அதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் மிக்சியில் போட்டு அடிக்கணும். ஏனெண்டா ரசத்துக்கும் இதனொன்று சிக்கனை பொரிச்சதுக்கு அப்புறம் தான் மெட்டவையில் ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கேன். சின்ன சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, மிளகாய், இங்கால கேரட் சம்பளுக்கெல்லாம் வெட்டி வச்சாச்சு. சிக்கன் பொரித்து எடுத்துட்டேன். இங்கால பார்த்திங்கன்னா பால் கறி கொஞ்சம் சுண்டை விட்டு நான் பால் கறியை ஓகே பார்த்திங்களா, பால் கறியை ஆஃப் பண்ணுவோம். போதும் சரியா. இனி சிக்கன் டெவலுக்கு ரெடி பண்ண போகிறேன். சிக்கன் டெவல் செய்வோம். வெள்ளைப்பூடு, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. அதோட தக்காளியும் போடுவோம். புளி இது பார்த்தீங்கன்னா சிக்கன். இது ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். காக்காவுக்கு பசி வந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரினம் பொரியட்டு. நாங்கள் ரசத்துக்கு தக்காளியை நல்லா கையால் பிணைவோம், புளியையும் பிணைவோம். இங்கே பார்த்திங்கன்னா ரசத்துக்கு மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். கரைச்சி போட்டு காட்டுறேன். ஊட்டி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டெவல் செய்கிறதுக்கு இப்போ வதங்குது, நல்லா வதங்கட்டும். இங்கால சிக்கன் பொரிச்சு எடுத்து வச்சுக்கேன். இங்கே பாருங்கள், இங்கால இந்த கறி முடிஞ்சு இதை அப்படியே இறக்கி வைக்கணும். ஒரு டிஷ்ஷில் மாற்றிட்டு அப்போ தான் கொஞ்சம் இடம் வசதி காணாதான ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கசகசான் இருக்கு. இல்லை ஒதுக்கி க்ளீன் ஆக்கணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் மிச்ச வேலை. இதெல்லாம் முடிச்சு போட்டு தான் க்ளீன் பண்ணணும். இப்போ நல்லா வதங்கணும் வெங்காயம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நாங்கள் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு சிக்கன் போட்டு சோஸ், இங்கே பாருங்கள் சோஸ் வாங்கி வச்சுட்டு சோஸ் எல்லாம் ஊற்றி செய்வேன். காட்டணும் உங்களுக்கு சரியா. மிளகாத்தூள் போட்டுட்டேன். மிளகாத்தூளை இதோட போட்டு கிண்டினா அந்த பச்சை வாசனை போய்
அந்த மிளகாத்தூள் வாசனை கொஞ்சம் போயிடும். நல்லா இந்த பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை கொட்டுவோம். பார்த்தீங்கன்னா இங்கே ரசத்துக்கு சட்டி கழுவி இருந்தாச்சு. இந்த கறியை எடுத்து வச்சுட்டு இந்த சிக்கனை கிளறுவான். அதோட சோஸும் ஊற்றுவான். சரியா, சோஸை ஊற்றுவான். ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பத்தாட்டா கொஞ்சம் சோஸ் விடலாம். இதில் நாங்கள் கிளறி தூள் சோஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகும். கேஸ் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுப்பை குறைப்பேன். ஏன்னா அடி சட்டி எரிஞ்சிடும். ஓகே, நான் திருப்பி பிரட்டி எல்லாம் எடுத்து போட்டு காட்டுறேன்னா எல்லாம் பாருங்க. என்னுடைய சிக்கன் டெவல் ரெடி ஆகிட்டு இனி அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரசம் நான் வச்ச ரசம் கொதிக்கட்டும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடிட்டு கேரட் சாம்பலை ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க இடம் எல்லாமே இருக்கிற இடத்த பாருங்க இப்படி கசகசன்னு இருக்குது. எல்லாம் மெஷ் பண்ணிவிட்டு வாரேன். சரியா, வச்சுட்டு காணும். இந்த கிணக்கா கொதிக்கக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற்றுவோம். சரியா, ஆற்றிட்டு அப்படியே மூடி வைப்பேன். நான் போய் இந்த சட்டி பானையெல்லாம் கழுவிட்டு வாரேன். எல்லாம் ஒதுக்கி கூட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சமையலெல்லாம் முடிஞ்சு இது காலையில் வேண ரோல் சுற்றி வச்சுருக்கு. பாருங்க சமையல் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இது ரசம். ஓகேவா, பார்த்தீங்களா சமையலெல்லாம் முடிஞ்சு வாஷ் பண்ணி எல்லாம் மொப் பண்ணி விட்டாச்சு. மொப் பண்ணித்தான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே. இனி சாப்பிட்றது மட்டும்தான். சமைச்சு முடிஞ்சு வீடெல்லாம் கூட்டி மொப் பண்ணி சட்டி பானையெல்லாம் கழுவியாச்சு. இனி சாப்பிட்றது மட்டும்தான் சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.